சகோதர பகை. சகோதர பகைங்கிறது உடன் பிறந்தவங்களோட பகைமை பாராட்டுறது. இது யாருக்கு வரும்? இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். 11ஆம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 11. சரிங்களா? யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இளைய சகோதரம் மூலமாகவும் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரத்தாலையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்துக்கு காரக கிரகம் யாரு? சனி. இளைய சகோதரத்துக்கு காரண கிரகம் யாரு? செவ்வாய். அப்ப இவங்க 2 பேரும் ஜாதகத்துல மோசமா பாதிக்கப்படாம இருக்கணும். இவங்க பாதிக்கப்படாம இருக்கணும்னா என்ன? ராகுவோட சேரக்கூடாது, இல்ல செவ்வாய் சனியே சேரக்கூடாது. சேர்ந்திருந்தா என்ன ஆகும்? சகோதர பகையாகும். இளைய சகோதரமாகட்டும் மூத்த சகோதரமாகட்டும் 2மே கெடும் எந்த இடத்துல இருந்தாலும். சோ அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் சமசப்தமா பார்த்துக்கிறது, சேர்ந்து அமர்றது, சோ இதெல்லாம் எந்த விதத்திலையுமே ஒரு சகோதர தன்மைக்கு நல்லதே இல்லை. மூத்த சகோதரமாகட்டும் இளைய சகோதரமாகட்டும் பிரச்சனைக்குள்ளாகிறது. இது போக 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விதி வரவே செய்யும். சகோதரத்து கூட பகைமை பாராட்டுற நிலை வரவே செய்யும்.